வணக்கம். நான் டாக்டர் நிரஞ்சனா தேவி. மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் மனநலத்துறையில் ஹெச்ஓடியாக பணிபுரிகிறேன். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான மீட்பு மற்றும் சிகிச்சை மையம் நீண்ட காலமாக இயங்கிட்டு வருது. இப்போ இது ஒவ்வொரு கட்டத்துலேயும் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டு வருது நம்மளோட தமிழக அரசாங்கத்தினால. இப்போ 2022 வருஷத்துலேருந்து பார்த்தா இதுக்குன்னே ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தி 2 சிறப்பு மனநல மருத்துவர்கள் இதில் பணிபுரிகிறாங்க 2022லேருந்து. இப்போ 2 சிறப்பு மனநல மருத்துவர்கள் இதில் இருக்கிறதுனால நோயாளிகளுக்கு ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தி நல்ல ஒரு நேரம் ஒதுக்கி அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத முழுசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நல்லா அனலைஸ் பண்ண முடியுது. அந்த 2 மருத்துவர்களும் இதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட லாங் டேர்ம் ஃபாலோஅப்லேயும் இது நல்ல உதவியாக இருக்குது. நம்ம 2025லேருந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப்பொருள் மீட்பு மற்றும் சிகிச்சை மையம் கலங்கரை அப்படின்ற இதில் நல்ல சிறப்பாக இன்னும் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த கலங்கரைன்ற இதில் இந்த 2 சிறப்பு மனநல மருத்துவர்கள் கூட சமூக நல பணியாளர், அதாவது சோஷியல் ஒர்க்கர், அப்புறம் சைக்காலஜிஸ்ட், ஆற்றுப்படுத்தினர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிஅடிக்ஷன் சென்டரில் வேறு ஹாஸ்பிட்டல்லையுமே வேறு எங்கேயுமே இல்லாமல் ஒரு தோட்டத்தோடு சேர்ந்து இருக்குது நம்ம டிஅடிக்ஷன் சென்டர். அவங்க மனசை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டிஅடிக்ஷன் சென்டரில் இருக்குது. இன்னும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 21 நாட்கள் நோயாளிகள் இங்கேயே தங்கி இருந்து அவங்க ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லபடியாக போகணுன்றது கவர்மெண்ட்டோட நோக்கம். அதை தான் இப்போ நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். இதே இல்லாமல் பார்த்திங்கன்னா என்ஜிஓவோடு சேர்ந்து ஏஏ மீட்டிங் சொல்லுவோம், ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங், அவங்களும் சேர்ந்து இந்த பணியை சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கவர்மெண்ட்டும் அந்த என்ஜிஓ எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. உமாதேவி, இங்கே மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் டிஅடிக்ஷன் சென்டரில் சைக்காட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் டிஅடிக்ஷன் வார்டில் மொத்தம் 20 பெட்டட் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் 21 நாள் தனித்தன்மையான சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி சென்சஸ் நம்மளுக்கு ஓபி ஒரு 500 to 600 பேர் வந்துட்டுருக்காங்க. தங்கி வைத்தியம் பார்க்குறவங்க ஒரு 25 to 30 பேர் மாதத்துக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா தோராயமாக ஒரு 5000 பேர் நம்ம டிஅடிக்ஷன் சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பயனடைஞ்சிருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஃபீமேல்ஸ்க்கும் 12 வயசுக்கு கீழே இருக்கவங்க சிறார்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கோம். நான் டாக்டர் சுதா, மனநல மருத்துவர், மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் டிஅடிக்ஷன் சென்டரில் மனநல மருத்துவராக பணியாற்றுகிறேன். பேட்சாக 10 மெம்பர்ஸாக பிரித்து குரூப் தெரப்பி அண்ட் ஃபேமிலி தெரப்பியில் இன்வால்வ் பண்ணுறோம். ஃபிசியாலஜிக்கல், அதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள், என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேஷண்ட் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இதில் ஃபாலோஅப், இனிமேல் அவங்க வெளியே போயிட்டு எப்படி குடிக்காமல் இருக்கிறது, எந்தெந்த சவால்களை அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, அதிலிருந்து அவங்க எப்படி தன்னை காப்பாற்றிக்கிட்டு குடிக்காமல் தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம கல்லூரி முதல்வரோட முயற்சியில் ஹை ப்ரோட்டீன் டயட், புரதச்சத்து அதிகமான உணவு கொடுக்குறாங்க. இப்போ அந்த கலங்கரைன்ற பேரே பார்த்திங்கன்னா ஒரு வழி தவறி நிற்கிறவங்களுக்கு வழிகாட்டி ஒரு சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கறது தான் கலங்கரை. அது மாதிரி அவங்கள ஒரு வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவங்களையும் அவங்களோட குடும்ப நபர்களையும் ஒன்றா இணைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கிற அமைப்பாக இந்த கலங்கரை அமைப்பு இருக்குது. இதுக்காக உண்மையிலுமே நமது தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவத்துறை மந்திரி அவர்களுக்கும் எங்களது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் எங்கள் மனநலத்துறை சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சி மகாத்மா காந்தி அரசு நினைவு மருத்துவமனையிலிருந்து செவிலியர் கண்காணிப்பாளர். மருத்துவமனையில் எல்லா டிபார்ட்மெண்ட்டு தலை முதல் கால் வரை எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மெடிசின் டிபார்ட்மெண்ட்லேருந்து அறுவை சிகிச்சையிலேருந்து எல்லா ஸ்பெஷல் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸுமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது.
இருதய நோய் அறுவை சிகிச்சை மட்டும் இல்லாமல் இருந்தது ஒரு குறையாகவே மக்களிடம் இருந்து வந்தது. அதனை நமது முதல்வர் அவர்கள் அதை அவரிடம் கொண்டு சென்று இதை தயவுசெய்து நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அனைவரிடம் சென்று கோரிக்கை வைத்த நிலையில் அவர் மருத்துவரை அணுகி இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அவர்கள், டாக்டர் நிவேதா அவர்கள், டாக்டர் இளங்கோவன் அனஸ்தட்டிஸ்ட் டீமு மற்றும் டீன் மெடிக்கல் சூப்பர்டென்ட்டு, நர்சிங் சூப்பர்டென்ட், நான் கிரேட் 1 மேட்டன் ஸ்டாஃப் நர்ஸ் டீம் எல்லாருமே, அதுபோல் நமது எல்லா பேஷண்ட்டையுமே கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளது கோஆர்டினேட்டர் ஹரின்றவர் எல்லாத்தையும் எடுத்து முயற்சி பண்ணி எல்லா நோயாளிகளையும் நமது மருத்துவமனை மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாருமே ஊக்குவித்து அவர்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வர வைத்து அவர்கள் ஒப்புதல் பெறப்பெற்று அவர்கள் நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்த பின்பு அனைத்து டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், அந்த டீம் எல்லாருமே அந்த பேஷண்ட்டோடையே ஒரு நாள் ஃபுல்லாக நைட் அண்ட் டே இருந்து அவங்கள ரெக்கவரி பண்ணி வென்டிலேட்டர்லேருந்து வீண் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வீட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாருமே கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மருத்துவமனைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுன்னா அவங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு பத்திரமாக கொண்டு போய் அவங்க அட்டெண்டண்ட்டை ஒப்படைக்கிற வரைக்குமே எங்களோட கடமைன்ற அது ஒரு எங்களோட தலையாய கடமையாக நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு சேலஞ்சாக இருக்குது. இங்கே எத்தனையோ மருத்துவமனைகள் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு சேலஞ்சு பண்ணி இந்த பேஷண்ட்டை ரெக்கவரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு அரசு உறுதுணையாகவும் இருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நமது மருத்துவ முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவமனை கண்காணிப்பாளர்களுக்கும் ஆப்ரேஷன் டீம் டாக்டர் நிவேதா அவர்கள் அனைத்து நோயாளிகளின் சார்பாக, திருச்சி மக்களின் சார்பாக, செவிலியர்களின் சார்பாக, மருத்துவமனையில் உள்ள அனைத்து மருத்துவர்களின் சார்பாக நாங்கள் நன்றியினை வணக்கத்தினம் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நான் உணர்வகற்றியல் துறை மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையினுடைய துறைத் தலைவர் பேசுகிறேன். இந்த ஆஸ்பத்திரி ரொம்ப நாளாக இயங்கி வருவது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரியில் கார்டியோதொராசிக் சர்ஜரி, இருதய அறுவை சிகிச்சைகள் தன்னுடைய நிபுணர்கள் இல்லாத பட்சத்தில் காலதாமதமாகிக் கொண்டே வந்தது. இந்நிலையில் தமிழக அரசின் அனுமதியுடன் தகுந்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களை வரவழைத்து காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது நாள் வரையில் 6 சிஏபிஜி என்கிற பைபாஸ் சர்ஜரியும், ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிற ஏஎஸ்டி க்ளோஸரும் இது செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உலகத்தரமான கருவிகளை கொண்டு மிகவும் சிறப்பாக சேவை புரிந்து வருகிறோம் என்பதை மயக்கல் துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நான் மருத்துவர் உதயரணா, மருத்துவ கண்காணிப்பாளர், மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை திருச்சி. எங்களது மருத்துவமனையில் அனைத்து வித நோய்களுக்கும் மிக சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெஞ்சக அறுவை சிகிச்சை பகுதி பிரிவிலிருந்து கடந்த மே மாதம் முதல் சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவ குழுவினரால் இதுவரை 6 இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லப்படும் அறுவை சிகிச்சை கடந்த மாதம் செய்யப்பட்டு அனைத்து நோயாளிகளும் நல்முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அனைவரும் நலமுடன் வீடு திரும்பி மீண்டும் ஃபாலோஅப் என்று சொல்லக்கூடிய மறுபரிசோதனையின் மூலம் பரிசோதித்த பொழுதும் மிக நல்ல நிலையில் உள்ளனர். இருதய நோய் இருப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இதை தனியார் அங்கெல்லாம் சென்றால் அதிகமாக பணம் செலவாகும் என்று காலம் தாழ்த்த வேண்டாம். அனைத்து நோயாளிகளுக்கும் இம்மருத்துவமனை எப்பொழுதும் திறந்திருக்கும். இது திருச்சி மக்களுக்கு வாய்த்த ஒரு வரப்பிரசாதமாகும். நாங்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் இயங்கியுள்ள இருதயத்துறையில் நான் HOD ஆஃப் கார்டியாலஜி டாக்டர் டி முனுசாமி, என் அருகில் இருப்பவர் பேராசிரியர் டாக்டர் சிவகுமார், இவர் டாக்டர் சுரேஷ்குமார் சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டாக்டர் கணேஷ் தங்கமுத்து சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த கேத் லேப் 2018 நவம்பர் 28 முதல்ல ஆரம்பித்தோம். முதல்ல ஆன்ஜியோ பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஆன்ஜியோ பிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பெஷல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. இதில் முதல்ல எங்களுக்கு வந்தது பேஸ் மேக்கர் வந்தது. முதல்ல சிங்கிள் சேம்பர் பேஸ் மேக்கர் தான் முதல்ல ஆரம்பித்தோம்.
அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 18 வயசு பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல நாங்கள் செஞ்சோம். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 பேருக்கு டபுள் சேம்பர் பேஸ் மேக்கர் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜப்பானீஸ் ஃபண்டில் எங்கள் ஜிக்கா ப்ராஜெக்ட்டில் எங்களுக்கு நிறைய ஹை அண்ட் மிஷின்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓசிடி ஐவஸ்ன்ற இறுதிய அந்த கேமரா வச்சு பார்க்குற பிளாஸ்டிக்ஸையும் நாங்கள் இங்கே அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தோம். இது வந்து பேஸ் மேக்கருக்கு அடுத்து நாங்கள் செஞ்சது. ஒரு அடப்பு வந்து நடுத்தரமாக இருக்குது, இன்டர்மீடியேட்டாக இருக்குதுன்னா அதுக்கு ஸ்டென்ட் வைக்கணுமா வேணாமான்னு பார்க்குறதுக்கு எஃப்எஃப்ஆர் ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ். இதில் என்ன பெரிய பியூட்டிஃபுல்னால் இது வந்து தேவையில்லாமல் ஸ்டென்ட் வைக்கிறத தடுத்துடலாம். ஸோ ஐஏபிபிக்கு அடுத்து எங்களுக்கு வந்து எலக்ட்ரோஃபிசியாலஜி அண்ட் ஆர்எஃப்ஏ அப்படின்னு சொல்லி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபலேஷன். இருதயத்துக்கு ரத்த குழாய் அடப்பு வியாதி எப்படி ஒரு சைடோ அதே மாதிரி இருதய துடிப்பு எலக்ட்ரிக்கல் ஆக்சஸ்னு இருக்குது. அதில் தொந்தரவு வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்சஸ். இது அதுக்கு வந்து நம்ம இபி எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்னு பண்ணுவோம். இசிஜியில் தெரியாது, அதில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் மாதிரி கரண்ட் மாதிரி ஃபாலோ ஆச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து தீச்சு விடுறதுன்னு அதர்வைஸ் எங்கள் டெர்மினாலஜி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியிலலாம் கொஞ்சம் செலக்டட் சென்டரில் தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு 2-3 சென்டரில் தான் இதில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அந்த கன்சோல் வந்தது. நம்ம வெளியிலேருந்து முதல்ல அதை ப்ராக்டர்னு கூப்பிட்டு இது வரைக்கும் ஒரு 15லேருந்து 18 கேஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம சிஎம்சிஎம்சி ஸ்கீமில் மக்களுக்கு விலை இல்லாமல் பண்ணுறோம். அதுக்கடுத்து முக்கியமாக வந்தது வந்து ரோட்டா அபலேஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலே முதல்ல ரோட்டா அபலேஷன் பண்ணது திருச்சியில் தான். அந்த ரோட்டா அபலேஷன்றது நிறைய பேருக்கு இருதயத்தில் அந்த ரத்த குழாயில் அடப்பு வந்து அதோட கால்சியம் சேர்ந்து படிஞ்சிடும். கால்சியம் படிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனாக போகிற ஒயரோ பலூனோ இந்த கால்சியத்தை பெருசாக உடச்சி டைலேட் பண்ண முடியாது. இது நிறைய சென்டரில் கிடையாது, 3 சென்டரில் தான் கொடுத்தாங்க. அதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அந்த ரோட்டா அபலேட்டர் போட்டு அந்த கால்சியத்தை உடச்சி ஒரு 3 பேர்த்துலேருந்து 4 பேர்த்துக்கு நம்ம அந்த ஸ்டென்ட் வச்சோம். இது என்னென்னா கிட்டத்தட்ட இது மாதிரி பண்ணுறப்போ நம்ம அந்த இடத்துல வந்து வேறு வழி இல்லாமல் முதல்ல அந்த மாதிரி கேஸ்லாம் சர்ஜரிக்கு அனுப்புவாங்க. ஸோ சர்ஜரி அவாய்ட் பண்ணி நம்ம ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு இந்த ரோட்டா அபலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரோட்டா அபலேட்டரையும் நம்ம பண்ணோம். இப்போ அது போக லேட்டஸ்ட்டாக நாங்கள் எங்களால் பண்ண முடியாத பைபாஸ் இதெல்லாம் முதல்ல வந்து வேறு காலேஜுக்கு அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ பைபாஸ் எல்லாமே இங்கே இருக்க கார்டியோதொராசிக் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்க ஒரு ஏஎஸ்டி சர்ஜிக்கல் க்ளோஸை கூட பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஆரம்பித்த புதுசில் இருந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதுக்கு 2 விஷயம் தான் முக்கியம். நீங்கள் மக்கள் கொடுத்த பேராதரவு, இந்த அரசாங்கம் கொடுத்த பேராதரவு, அதுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் அவுட் பேஷண்ட்ஸ் பார்க்குறது வந்து வருஷத்தில் 1 லட்சத்துலேருந்து 1,10,000 பேஷண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். எக்கோ கார்டியோகிராம் பார்த்தோம்னா 65,000 70,000 எக்கோ கார்டியோகிராம் பண்ணிகிட்ருக்கோம். பேஸ் மேக்கர் வந்து வருஷத்தில் ஒரு 40லேருந்து 50 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலும் இந்த ப்ரொசீஜர்லாம் இன்க்ரீஸ் பண்ணி மக்களுக்கு எங்களால் முடிந்த சேவையை செய்வோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் வழியாக நாங்கள் இந்த மக்களுக்காக ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம், இருதயத்தின் ஓட்டை அடைப்பதான ஏஎஸ்டி, விஎஸ்டி, பிடிஏ அதுக்கான டிவைஸ் க்ளோஷர் பண்ணுறோம். இருதய துடிப்பு சீராக இல்லாத இருதய துடிப்பை சரி பண்ணுறதுக்கு இபிஆர்எஃப்ஏ பண்ணுறோம். கேமரா மூலம் ஆஞ்சியோபிளாஸ்டியும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகத்தரம் வாய்ந்த அனைத்து மருத்துவ இருதய சேவைகளும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் வழியாக அனைத்து சேவைகளும் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் டாக்டர் குமரவேல், முதல்வர் கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை. இதுவரை 5 பைபாஸ் சர்ஜரிஸ் அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளன. கடந்த 2025 மே மாதம் செய்த முதல் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நடந்த நிகழ்வை சொல்லி துவங்குகிறேன். பல இடங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்காக அவர் சென்று வந்திருந்தார். அந்த நிலையில் அவருடன் வந்தது அவருடைய குழந்தைகள் தான், 2 குழந்தைகள் தான். வேறு அவருக்கு மனைவி கிடையாது, மனைவி இறந்து விட்டார். ஸோ அந்த அவருக்கு செய்த அந்த மனதுக்கு நிகழ்வானது இதெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால், இது அரசின் துணையோடும் சிஎம்சிஹெச்எஸ் என்ற மருத்துவ காப்பீட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டின் கீழ் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகளில் இது விடுகிறது. இது திருச்சி பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் இதுவரை சென்னையோ அல்லது மதுரையோ சென்று கொண்டிருந்த காலம் மாறி இப்பொழுது எளிய மக்களும் இங்கே இதே அறுவை சிகிச்சைகள் செய்ய முடிகிறது. இதற்கு துணையாக இருக்கக்கூடிய மருத்துவர் அஸ்வினி, மருத்துவர் நிவேதா மற்றும் மற்றவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து இந்த அறுவை சிகிச்சையை திறம்பட செய்துள்ளார்கள். இந்த நோயாளிக்கும் மற்ற நோயாளிகளுக்கும் அனைவருக்குமே செவிலியர்களுக்கு கண்காணிப்பும் பரிவுடன் கூடிய கவனிப்பும் மிக முக்கியமாக இருந்தது. இந்த 5-6 அறுவை சிகிச்சைகள் தவிரவும் இந்த மருத்துவமனையில் செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சைகளுக்கும்
செவிலியர்களின் கண்காணிப்பும் செவிலியர் கண்காணிப்பாளரின் கண்காணிப்பும் மிக அவசியமாகப்படுகிறது. அதில் மிக முக்கியமானவர்கள் மயக்க நிபுணர்கள் மற்றும் பொது அறுவை சிகிச்சை துறை. இது பொது அறுவை சிகிச்சை துறை மற்றும் இதயவியல் துறை. அவங்க தான் இந்த அறுவை சிகிச்சைக்கு தேவையான ஃபிட்டான நபர்களை கண்டறிந்து இந்த குழுவுக்கு வழங்குவது. அது இதுவரைக்குமே சிறப்பாக நடந்திருக்கிறது. அவங்க ஒரு ஃபிக்ஸட் புரோட்டோக்கால் வச்சுருக்காங்க. அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியே அந்த நோயாளிக்கு, அந்த மருத்துவ பயனாளிக்கு இது பற்றி எல்லாம் கூறுவதும், பிறகு அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அதே புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி டிஸ்சார்ஜும் அந்த வீட்டுக்கு விடுவிப்பதும் ஒரு அழகான ஒரு கவிதையை போல நடத்தி முடித்து விடுகிறார்கள். ஸோ இது இந்த பக்க மக்களுக்கு மிக பேருதவியாக இருக்கிறது. என் பேர் ராஜன், நாமங்கலத்துலேருந்து வரேன். வழக்கம் போல் நான் டியூட்டிக்கு வந்தப்போ திடீர்னு வண்டி ஓட்ட முடியாமல் நெஞ்சு வலி, இது பக்கத்தில் இருக்கிற கருமண்டலத்தில் இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். அவங்க தான் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சொன்னாங்க உங்களுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து என்னை திருச்சி ஜிஹெச்சுக்கு உடனே ரெஃபர் பண்ணாங்க. என்னை நம்ம எமர்ஜென்சியில் பார்த்தோன்னே அவங்க அதை உறுதி செஞ்சு உடனே என்னை ஆஞ்சியோ பண்ணணுங்க மாதிரி சொன்னாங்க. எனக்கு வெளியில் போய் பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றும் வசதி இல்லாதனால கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலியமாக செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டேன். அவங்க செஞ்ச உதவினால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி, அடுத்து ஆண்டவனுக்கு நிகரான டாக்டர்களுக்கு நன்றி, இந்த ஆப்ரேஷனில் எனக்கு இந்த உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. டாக்டர் அஸ்வினி, கார்டியோதொராசிக் சர்ஜன், மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை திருச்சியில் இருதய அறுவை சிகிச்சை பிரிவில் நம்ம இப்போது ஒரு 6 கேஸ் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதோட இது யாரால் முடிஞ்சது அப்படின்னா, நெஞ்சில் இனியவர்கள் நிறைந்த இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் அலைடு ஹெல்த் சயின்சஸ் இருக்கிற அத்தனை குழு மெம்பர்களாலேயும் நம்மளால் முடிஞ்சது. இதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது அப்படின்னு ஆரம்பித்தோன்னா, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கீமுக்காக ஃபஸ்ட்டு சொல்லணும். திருச்சி அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் குமரவேல் அவர்களோட எந்தூசியாசம் அண்ட் அவரோட தொலைநோக்கு பார்வை, இது ரெண்டும் தான் இதோட அடித்தளமாக இருந்துச்சு. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கீழே இருக்க மேனேஜ்மெண்ட்டில் டாக்டர் உதயா மேடம், டாக்டர் அருண்ராஜ் சார், அனஸ்தீசியா ஹெச்ஓடி சார் டாக்டர் இளங்கோவன் சார், அவங்களோட அத்தனை பேரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நமக்கு இது நடந்திருக்காது. அதெல்லாம் இல்லாமல் நமக்கு மேஜராக இந்த இருதய நோய் பிரிவில் இருக்கிற கார்டியாலஜி டாக்டர்ஸ், டாக்டர் முனுசாமி, டாக்டர் சிவகுமார், டாக்டர் அசோக், டாக்டர் சுரேஷ்குமார், இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நர்சிங் டீம், அவங்க தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க. ஓடியில் ஆகட்டும், ப்ரீ ஆப் எவாலுவேஷனில் ஆகட்டும், அதே மாதிரி நமக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம பேஷண்ட்டை அவங்களோட பேக் டு நார்மல் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கவங்க நர்சிங் டீம். அரசு மருத்துவமனைனாலே ஷியர் வால்யூம், எவ்வளோ பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதாவது காந்தியன் சொல் பிரகாரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஏழையான எளிமையான ஒரு மனுஷன், அவங்க தான் நம்ம அரசு மருத்துவமனையை ஹெல்ப்பை நாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணணும், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுத்து ஒரு சர்ஜரி பண்ணணுன்னா அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் எவாலுவேஷன். முதல்ல அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா, அவங்க இருதய நோய்க்கு தீர்வு, நீண்ட நாள் ஆயுள், இன்னொரு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு வழி, அதையெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமா, அவங்களோட மூச்சு திணறல் வரதை நிறுத்துறதுக்கு இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் பண்ணணும். ஒரு உறுப்பில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போனாலும் மிச்ச உறுப்புகளோட தன்மையும் அதோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கா அப்படிங்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு நம்ம எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஆஃப் த வே மயக்க மருந்து கொடுத்து, அந்த மயக்க மருந்துலேருந்து ஹார்ட் லங் மிஷின் தேவைப்பட்டதுன்னா அந்த ஹார்ட்டை நிறுத்தி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான கருவிகள், ஹார்ட்டை நிறுத்தாமல் பீட்டிங் ஹார்ட்டில் பண்ணுறதுக்கு தேவையான கருவிகள்,
அது எல்லாமே நம்ம ஃபெசிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ப்ளட் லாஸ் இருக்கும். ஏன்னா ஹார்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ளட்டு, அந்த ஒரு சின்ன ரத்த குழாயில் ஒரு 5 லிட்டர் ப்ளட் ஒரு நிமிஷத்தில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்கிற ஒரு ஆர்கனில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுங்கும் போது அதுக்கு தேவையான ரத்த சோகைகள், தேவையான மருந்துகள், அது இல்லாமல் ரத்த ப்ராடக்ட்ஸு, அது எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கணும். ஐசியூ செட்டப்பில் எந்த கிருமியும் இல்லாமல் அதை வந்து அந்த ஐசியூ இவை வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்ஸ் அங்கே வைக்க முடியும். அந்த ஒரு பேஷண்ட் வைக்கிறதுனால மிச்ச பேஷண்ட்ஸு அங்கே அந்த ஐசியூ ஹோல்ட் பண்ணக்கூடிய மிச்ச பேஷண்ட்ஸுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் ஆனால் அந்த கிருமி இந்த பேஷண்ட்ஸ்க்கு வராமல் நம்ம தடுப்பு க்ரியேட் பண்ணி அதுக்கு சுத்தம் செஞ்சு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போய் தான் நம்ம வந்து ஐசியூ வந்து ரெடி பண்ணோம். இதில் எல்லாத்துலேயும் ஒரு பேஷண்ட்டை வந்து அவங்களோட ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணதே தெரியாத அளவுக்கு அவங்க ஏஞ்சி நடக்கணும், மாடிப்படி ஏறி இறங்கணும், அப்படியெல்லாம் நம்ம செய்யணுன்னா அதுக்கு தேவையான ரீஹாபிலிட்டேஷனுக்கு பர்சனல், அதாவது நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் யாராக இருந்தாலும். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம செவிலியர் ரோல் வந்து பெரிய அளவில் இருந்தது. ஏஞ்சி உட்கார வைக்கிறது, நடக்க வைக்கிறது, மாடிப்படி ஏறி வைக்கிறது எல்லாமே இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸ் பீப்புள் தான் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்லேருந்து செவிலியர்கள், அப்புறம் நமக்கு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், சுகாதாரத்துறையில் இருக்கிற அவங்க எல்லாருமே ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வேலை செஞ்சால் தான் அவங்க வந்து ஏஞ்சி நடந்து இது பண்ணுற அளவுக்கு. இந்த காலத்துலலாம் ஒரு 10 நாள் 15 நாள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம 4 நாள் 5 நாளில் பேஷண்ட் மாடிப்படி ஏறி இறங்கி இது வரைக்கும் நம்ம பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாருமே 5ஆவது நாள் 6ஆவது நாளுங்கும் போது நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி தான் அனுப்பணும். 6 பேஷண்ட்ஸ், அதில் வந்து 5 பேருக்கு இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய ரத்த குழாய், ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்க்கு பைபாஸ் அதாவது பைபாஸ் ரூட் போடுற மாதிரி தான். நம்ம நெஞ்சிலேருந்து ஒரு ரத்த குழாயும் கால்லேருந்து 2 ரத்த குழாயும் எடுத்து அடைப்பு இருக்க இடத்த தாண்டி கனெக்ஷன் கொடுக்குற அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணது ஹார்ட்டை நிறுத்தி அந்த ஹார்ட்டோட மேல் இருக்கிற சேம்பரில் இருக்கிற ஏஎஸ்டி, ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது அந்த டிஃபெக்டை வந்து அவங்களோட ஹார்ட் மேலே இருக்க தோலை வச்சே க்ளோஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம். இருதய அறுவை சிகிச்சை என்ற பெரிய அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து சென்னை, மதுரை, இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய சென்டர்ஸ் மட்டும்தான் போய் பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு இருந்தது. இப்போது திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் இப்போ வந்து நமக்கு இது ஃபீஸிபிளாக இருக்குது. அதற்கு மெயின் ரீசன் வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர், தமிழ்நாடு முதல் கொண்ட கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், அது இல்லாமல் டாக்டர் நம்ம திருச்சி அரசு மருத்துவமனையோட டீன் டாக்டர் குமரவேல் சார், டாக்டர் உதயா மேடம் எம்எஸ் மெடிக்கல் சூப்பர்டென்ட், டாக்டர் அருண்ராஜ் சார் நியூராலஜிஸ்ட், அனஸ்தீசியா முதல்வர் டாக்டர் இளங்கோவன், கார்டியாலஜி டாக்டர்கள் டாக்டர் முனுசாமி, டாக்டர் சிவகுமார், டாக்டர் அசோக்குமார், டாக்டர் சுரேஷ்குமார் சார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரி டாக்டர் எட்வினா மேடம், ப்ளஸ் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அலைடு ஹெல்த் சயின்சஸ் டீம் அத்தனை பேரும் செவிலியர்கள் கொண்ட செவிலியர் கண்காணிப்பாளர் ஜெயபாரதி மேட்டன், அமுதா மேட்டன், அவங்க குழுவில் இருக்கிற அத்தனை செவிலியர்களும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலோட சுகாதார பணியாளர்கள் அனைவரும் நம்ம ஆப்ரேஷனுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இனியவர்கள் பலர் கொண்ட குழுவால் இசைந்த இந்த அறுவை சிகிச்சைக்கு என் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். நான் மருத்துவர் சுரேஷ்குமார், துறை தலைவர் குழந்தைகள் நலப்பிரிவு. இவர் வந்து டாக்டர் சிவகுருநாதன், இணை பேராசிரியர் குழந்தைகள் நலப்பிரிவு. டாக்டர் தங்கவேல், உதவி பேராசிரியர் குழந்தைகள் நலப்பிரிவு. நமது சமூகத்தில் பார்த்திங்கன்னா
குழந்தைகளிடம் ஊட்டச்சத்து குறைபாடு மிக பரவலாக காணப்படுகிறது. இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. இது வந்து ஈவன் கர்ப்ப காலத்திலேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கர்ப்பமான தாய் சரியான உணவை எடுத்துக்கொள்ளாதாலும் அல்லது தாய்க்கு ஏற்படும் இரத்த சோகை மற்றும் சில நோய்களில் இந்த இரத்த கொதிப்பு அல்லது சர்க்கரை இந்த மாதிரி சில நோய்களாலும் குழந்தை எடை குறைவாகவோ அல்லது குறைப்பிரசவமாகவோ, அதாவது இது வந்து ப்ரீடேர்ம் சொல்கிற மாதிரி குறைப்பிரசவமாக பிறக்க வாய்ப்புள்ளது. இந்த மாதிரி குழந்தைகள் எடை குறைவாக இருக்கும். அதை தவிர நமக்கு சமூகத்தில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, தாய்ப்பால் கண்டிப்பாக முதல் 6 மாதங்கள் கொடுக்கப்பட வேண்டும்னு வலியுறுத்துகிறோம். அதை தவிர இணை உணவு சரியான விதத்தில் 6 மாதத்தில் சேர்க்கப்பட வேண்டும்னு அறிவுறுத்துகிறோம். பட் இது வந்து சரியான விதத்தில் மக்களிடத்தில் போய் சேராதனால இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு பரவலாகவே நம்ம எல்லா இடத்துலையுமே அது காணப்படுது. உள்நோயாளியாக அனுமதிக்கப்படும் குழந்தைகளில் ஒரு 40 to 50% குழந்தைகளுக்கு பல்வேறு நிலையில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது. அரசு மருத்துவமனையின் முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் குழந்தைகள் நலப்பிரிவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்னா, ஒரு 2 வகையான உணவை வந்து நம்ம ரெகுலரான உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல இணைத்துள்ளோம். இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா மருத்துவமனையிலையும் முட்டை, வாழைப்பழம், பால், பிரெட்டு சில குழந்தைங்களுக்கு, சில பேர்த்துக்கு உணவு, அதாவது சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ, இது வந்து ரெகுலராக நம்ம தமிழ்நாட்டில் எல்லா அரசு மருத்துவமனையிலும் எல்லா குழந்தைகளுக்கும் 3 வேளையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த திட உணவு எடுத்துக்கொள்ளும் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஒரு திரவ நிலையில் ஒரு சத்துக்கள் கூடிய உணவு கொடுத்தா பரவாயில்லையோ அப்படின்னு நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஆலோசித்து என்ன பண்ணியிருந்தோன்னா, ஒரு 2 வகையான உணவுப் பொருட்களை இதை நாங்கள் சேர்த்துருக்கோம். ஒரு காலையில் 10 to 10:30 மணிக்குள்ளே சூப் அப்படின்னா காய்கறி சூப், அதில் வந்து தக்காளி மற்றும் ஒரு 2-3 காய்கறிகள், முடிந்தால் கீரை இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பு. அந்த சூப் வந்து ஒரு 100 to 150 மில்லி ஒரு குழந்தைக்கும். மற்றும் மாலையில் வந்து ஒரு 3 to 3:30 மணிக்குள்ளே கேழ்வரகு கூழ். இந்த கேழ்வரகு கூழ் வந்து அதனோட பாலோடு கலந்து அதில் சர்க்கரை இல்லாமல் வெல்லத்தை கலந்து இந்த கூழும் கொடுக்குறோம். அப்போ இந்த 2 இணை உணவு நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக நமது மருத்துவமனையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது 2ம் சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 கிலோ கேலரி சத்தும், ஒரு 7 to 8 கிராம் புரதப்பொருளும் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய இந்த விட்டமின்ஸ், அப்புறம் கால்சியம் கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லிகிராம், இது எல்லாம் இந்த இணை உணவு மூலமாக குழந்தைங்களுக்கு கிடைக்குது. இது வந்து கிடைக்கிறது மூலமாக குழந்தைகள் வந்து நோயிலேருந்து சீக்கிரம் மீள முடியும், சீக்கிரம் வீடு திரும்ப முடியும். அதனால் இது ஒரு பெரிய உதவியாக இருக்குது அப்படின்றது பெருமையாக எங்களால் சொல்ல முடியும். முதல் முறையாக நம்ம மருத்துவமனையில் ஆரம்பிச்சிருக்கிறதும் இது ஒரு பெருமையான விஷயம். இதற்கு நம்ம எங்கள் குழந்தைகள் நலப்பிரிவின் சார்பாக நமது முதல்வர் மற்றும் கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழ்நாடு அரசுக்கும் இதை ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.